அனைவருக்கும் வணக்கம். இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கூட இருந்தவர் காட்டிக் கொடுக்க, நீர் மெசியா என்றவர் மறுதலிக்க, அனைத்து சீடர்களும், இயேசுவோடு பயணித்த அத்தனை சீடர்களும் ஓடி ஒளிய, பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் குற்றத்திற்கு மேல் குற்றம் சுமத்தி இயேசுவை குற்றவாளியாய் தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறார்கள். பயம் தீர்ப்பளிக்கின்றது, அநியாயம் ஆட்சி செய்கின்றது. அநியாயம் ஆட்சி செய்யும் பொழுது உண்மைக்கு சான்று பகரும் இயேசு மௌனம் காக்கிறார். நானே வழியும் ஒளியும் உண்மையும் உயிரும் என்றவர் இங்கு மௌனமாய் தீர்ப்புக்கு உள்ளாகுகிறார். எத்தனையோ முறை அநியாயமாக மற்றவர்களை தீர்ப்பளித்திருக்கின்றோம். உன் கண்ணில் இருக்கும் விட்டத்தை எடுத்துவிட்டு பின்பு அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முயற்சி செய் என்ற சிந்தனைகளை, இறைவார்த்தையை மறந்தவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறருக்காக தீர்ப்பிடப்பட்டார் இயேசு. இயேசுவுக்காக தீர்ப்பிடப்பட்டு கொல்லப்பட்டார் புனித ஸ்தேவான். சிந்தனை: இயேசுவே, பிறரை அநியாயமாக தீர்ப்பிட்டதற்காகவும் அநியாயமாக பேசியதற்காகவும் மற்றவர்களை தீர்ப்புக்கு உள்ளாக்கியதற்காகவும் மனம் வருந்துவேன். ஜெபம்: தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாவாய்.